ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். இது கேரளா ஸ்டைலில் தலசேரி சிக்கன் தம் பிரியாணி. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். தலசேரி தம் பிரியாணியில் ரொம்ப வத்தல் தூள் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு எடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். இது ஊறட்டும். இனி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக வெட்டி நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். நல்லா டீப் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இந்த வெங்காயம் சேர்க்குறதான் தலசேரி பிரியாணியோட ஸ்பெஷல் ஐட்டம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இதை வெளியே எடுத்துடலாம். இனி மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கிடலாம். ஸ்பைசஸில் கண்டிப்பாக ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, ஒரு 3 பட்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. மற்றது ஆப்ஷனல் தான். இது கூட 15 கேஷ்யூ, 15 கிஸ்மிஸ் பழம் எடுத்து வச்சுக்கிடலாம். இனி ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிடலாம். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இனி நம்ம வதக்கின வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். இதில் ஒரு 3/4 பகுதியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா சின்ன சின்ன பீஸாக நொறுக்கி வச்சுக்கிடலாம். இன்னொரு 1/4 பாகம் அப்படியே இருக்கட்டும், நம்ம கடைசியில் யூஸ் ஆகும். இனி ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். கூடவே வெங்காயம் வதக்கின எண்ணெயும் நான் சேர்த்துக்கிடுறேன். இனி இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி இதில் அரைச்சி வச்ச நம்ம மசாலாவை இது கூட சேர்த்துக்கிடலாம். நாம் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மசாலாவும் இதில் சேர்க்குறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடலாம். இனி இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி இது மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா போகட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனை இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் மட்டனும் பண்ணலாம். மட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு திரும்ப பண்ணிக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு பைனாப்பிள் ஜாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் பைனாப்பிள் ஜாம் போட்டிருக்கிறேன். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும்.
ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் ஓரளவு ரெடி ஆயிருச்சு. முக்கால்வாசி வெந்து வந்துட்டு. இனி இது கூட 2 நல்லா பழுத்த தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உப்பு இந்த நேரத்தில் செக் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா இலை ரொம்ப சேர்க்க வேண்டாம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இனி ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. இனி இதை நான் அப்படியே கலந்து விட்டுக்கிடுறேன். நீங்கள் மூடி வச்சு மூடினாலும் நீங்கள் வேக வச்சுக்கிடலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இனி நம்ம நொறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இனி இதை அப்படியே வச்சிடலாம். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகினதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். இனி அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற உலர் திராட்சையும் சேர்த்து நல்லா பலூன் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். நல்லா சூடாக இருக்கும், அதனால் டக்குன்னு வெந்துடும், பார்த்துக்கோங்க. இனி பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸும் ஒரு அரை வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இனி இது கூட ஒரு 4 கப் ஜீரகசம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிடலாம். கூடவே 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இனி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது டக்குன்னு வெந்துடும், அதனால் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோங்க. நல்லா ஓரளவு தண்ணியெல்லாம் வற்றுனதும் நீங்கள் சிம்மில் வச்சு கூட வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ எம்டி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். இனி ஒரு அகண்ட பாத்திரத்தில் நாம் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு நான்ஸ்டிக்காக இருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி இது மேலே கொஞ்சமாக அரிசி மட்டும் எடுத்து பரப்பி விட்டுக்கிடலாம். உங்கள் இஷ்டம் போல் லேயர் ரெடி பண்ணிக்கிடலாம். இனி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிடுறேன். கூடவே கொஞ்சமாக கேஷ்யூ, கிஸ்மிஸ், மல்லி இலை, அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். அதுலேயும் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் பாலுக்கு பதிலாக கொஞ்சமாக ரோஸ் வாட்டரில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தும் நீங்கள் கலந்து விட்டுக்கிடலாம். இனி அதே மாதிரி கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி லேயர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இனி இதை தம் போட்டுடலாம். அதற்கு ஒரு நல்ல கடினமான மூடியை எடுத்து வச்சுருக்கிறேன். இதற்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்காக உள்ள கல் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. நான் இடிக்கிற கல்லை எடுத்து வச்சுருக்கிறேன்.
காற்று எதுவுமே வெளியே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இனி இதை மேலே உள்ள அரிசியை மட்டும் தனியாக ஓரமாக எடுத்து வச்சுக்கிடலாம். தலசேரி பிரியாணி பண்ணும்போது அடியில் உள்ள மசாலாவை கொஞ்சமாக எடுத்து வச்சு கூடவே கொஞ்சமாக சாதத்தையும் எடுத்து வச்சு பரிமாறுவாங்க. உங்களுக்கு சாதத்தோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அடியில் இருக்கிற மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக சாதம் சேர்த்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இது கூட பைனாப்பிள் ஜாம், தயிர் பச்சடி, முட்டை வச்சு சாப்பிடும்போது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான சூப்பரான தலசேரி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.